கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையோதாக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆம், பச்சை நிறம் என்பது உயிர், வளர்ச்சி, நம்பிக்கை, புதுப்பிப்பு ஆகியவற்றின் அடையாளமாகும். வாடிய செடி உயிரற்றதை காட்டுகிறது. ஆனால் பச்சை கொடி அல்லது பச்சை மரம் அது உயிரோடு வளர்ச்சியும் இருப்பதை நமக்கு காட்டுகிறது. அதுபோல தேவனோடு இணைந்திருக்கும் விசுவாசியின் வாழ்க்கை எப்போதும் ஒரு ஆன்மீக பசுமையோடு இருப்பதை நமக்கு காட்டுகிறது. பச்சை மரம் வேரூன்றி இருக்கும், செழுமையாக இருக்கிறது. வெளியே பார்க்க செழுமையாக இருக்கிறது, கீழே நல்லா வேரூன்றி இருக்கும். ஒருவேளை காஞ்சி இருந்தது அப்படின்னா அதனுடைய வேரும் கொஞ்சம் உழன்றதாக இருக்கும். எரேமியா 17:7-8 தேவனை நம்புகிறவன் நீரருகே வேரூன்றிய மரம் போல் இருப்பான், வறட்சி வந்தாலும் பயப்பட மாட்டான். வறட்சி வந்தாலும் பயப்பட மாட்டான். வேர் தேவனுடைய வார்த்தை, நீர் பரிசுத்த ஆவியானவரின் செயல். வளர்ச்சி அது ஜெப வாழ்க்கை. நம் வாழ்க்கையில் வேர் யார்? தேவனா அல்லது உலகமா? பச்சை மரம் நிழல் கொடுக்கிறது. ஒரு நல்ல மரம் தனக்காக மட்டும் வாழாது, அது பிறருக்காகவும் நிழல் தரும். நல்ல மரம் தனக்காக மட்டும் வாழாது, பிறர் வாழ்க்கையிலும் அது பயனுள்ளதாய் அமையும். நம்முடைய வாயின் வார்த்தையின் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா அல்லது வாழ்க்கை பிறருக்கு சாபமாக இருக்கிறது? பச்சை மரம் என்ன செய்கிறது? அது கனி கொடுக்கிறது. பச்சை மரம் என்ன செய்கிறது? அது பலன் கொடுக்கிறது. இயேசுவில் நிலைத்திருப்பவன் மிகுந்த கனியை கொடுப்பான் என்று யோவானில் நாம் வாசிக்கிறோம். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், நிச்சய அடக்கம் என்று 9 கனிகளை நாம் வாசிக்கிறோம். பச்சை மரம் புயலிலும் நிலைத்திருக்கும். பெரிய புயல் வந்தாலும் பச்சை மரமானது அது நிலைத்திருக்கிறதாய் இருக்கிறது. காரணம், அதன் வேர் எப்படி இருக்கிறது? அதன் வேர் பலமானதாய், உறுதியானதாய், நம்பிக்கையானதாய் அது காணப்படுது. கிறிஸ்துவில் வேரூன்றி இருக்கிற நாம் சோதனை காலங்களிலே நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை யாரும் வீழ்த்த முடியாத விசுவாசத்தை உடையவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாய் நாமே கடவுளின் பச்சை மரமாய் இருப்போம். பச்சை மரம் தேவனை மகிமைப்படுத்தும். நீதிமான் பனையை போல் செழித்து முதிர்வயதும் பசுமையாயிருப்பான். வயது அல்ல, தேவனோடு இருக்கும் உறவுதான் ஆன்மீக பசுமையை தருகிறது. ஏஜ் ஃபார் ஜஸ்ட் நம்பர் என்று அனைவர் சொல்வதை நாம் கேட்டு இருக்கிறோம். வயது முக்கியமல்ல, தேவனோடு இருக்கும் அந்த உறவுதான் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். நடைமுறை பயன்பாடு, நாம் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தினமும் வேதம் வாசிப்பதில், ஜெபிப்பதில், பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதில், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதில், சோதனையில் ஜெயம் எடுப்பதில். நம்மை மாத்திரமல்ல, நம்மை சார்ந்த, நம்மை பார்க்கிற யாவரோடும் கூட சமாதானமாய் இருந்து ஆசீர்வாதமாய் வாழ்வோமே. ஆனால் நிச்சயமாய் நாமே பச்சை மரமாய், ஆரோக்கியமான மரமாய், விசுவாசமான மரமாய், தேவனோடு இருக்கிற மரமாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் வழி நடத்துவாராக. ஆமென். God bless you all. Hi.